எல்லாருக்கும் வணக்கம். கத்தார்ல நேத்து ஏவுகணை ஏவப்பட்டிருந்தது. ஸோ, அத வந்து நீங்க எல்லாருமே வந்து பார்த்துருந்தீங்க. அதுபோக வந்துக்கிட்டு எல்லாருமே ஃபோன் மூலியமா, WhatsApp மூலியமா, DM மூலியமா, ஃபோன் கால்ஸ் மூலியமா எல்லாருமே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சேஃபா இருங்க, சேஃபான இடத்துக்கு போங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, கத்தார்ல வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, எல்லாருமே சேஃபா தான் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு விதமான பிரச்சனைகள், எந்த ஒரு விதமான பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. அந்த வகையில வந்துக்கிட்டு எல்லாருமே வந்து பத்திரமாவும், பாதுகாப்பாவும் தான் எப்பயும் போல இருக்கிற மாரியாவே தான் இருக்கிறாங்க. அதுபோக வந்துட்டு நேத்து வந்து ஃப்ளைட் இதுக்கெல்லாம் வந்து கேன்சல்ல இருந்துச்சு. ஏன்னு கேட்டாக்கா, மேல வந்து வான்வெளிய வந்து மூடி வச்சிருந்தாங்க. இப்போ அது வந்து நார்மலா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வரப்போக இருக்கலாம். அதுபோக வந்துக்கிட்டு இந்த நெறைய பேர் வந்துக்கிட்டு ஊருக்கு போக முடியுமா? போ முடியாதா? இது அவ்வளவுதானா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் யோசனை பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ஒரு நாட்ல வந்து போர் நடக்குது அப்படின்னா, வெளிநாட்டவர்கள வந்து முதல்ல வெளியில ஏத்திட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய இதுகள்லாம் வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில வந்துக்கிட்டு யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம். கத்தார்ல நெறைய மீடியாஸ் இதுகள்லாம் இருக்குது. அதில வந்து நியூஸ் இதுகள்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில போயிட்டு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, எல்லாருமே வந்து சேஃபா, நல்லபடியா, பாதுகாப்போட இருக்கிறோம். உங்களுடைய அந்த கேட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே. பாய் பாய்.